என்னங்கண்ணே திடுப்பு இந்த பக்கம்? மாணவர்கள் கண்டிப்பா இந்த வாட்டி நிறைய நீட் தேர்வுல தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதே மாதிரி கண்டிப்பா காரங்க வீடு வாங்குவாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சொத்து வேண்டானாலும் தானா வந்து அவங்களுக்கு அமையும். சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒண்ணும் விளங்காது. நம்ம கட்டம் எப்படி வேலை செய்யுது, ராசி பலன்கள் எப்படி இருக்கு, நம்ம வெற்றி எப்படி இருக்க போகிறது, நமக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்க போகுது, திருமணம் யாருக்கெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்டுற யோகம் இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. விருச்சிகத்திற்கு எப்படி இருக்கும்? விருச்சிகத்துக்கு பொறுத்த அளவுக்கு சார் 3ஆம் இடத்துல ப்ளூட்டோ பிளானட் வந்து பிளேஸ் ஆயிருக்கு சார். அந்த தியரி படி பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். அதுக்கு தான் முத்து போட்டு பார்க்க வந்திருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். வீட்டோட இருப்பாங்க, வீட்டுல இருந்தே நிறைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம பாசிவ் இன்கம்கான வழிமுறைகள் நிறைய வரும் சார். உங்களுக்கு டிஜிட்டலா சில்வர் வாங்கி வச்சாங்கன்னா விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் சார். நீ உங்க அப்பனை சேர்ந்து கை செலவுக்கு என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? பார்ப்பு என்ன? விருச்சிகராசி அனுஷ் நட்சத்திரம் சார். பிசினஸ் பண்ணிருக்கிறேன் சார். லாஸ்ட் இயர் ஃபுல்லா லாஸ். இது வேலைக்கு ஆகாதடா, நான் கிளம்புறேன். இப்படிலாம் ஏற்கனவே ராசி பலனை நம்பாம ஒரு ஜோதிடர் சொல்லி கேட்காம கொரோனா டைம்ல ரொம்ப லாஸ் ஆயிட்டேன். இப்படிலாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்தேன் வையன், நான் தான் துப்பாக்கி எடுத்தேன், உங்க அப்பா ஈஸியா காட்டி கொடுத்துருவேன். இதுக்கப்புறமா ஜோதிடர் சொல்லிட்டு கேட்டு நெக்ஸ்ட் இயர்னாச்சு கம்மியா நஷ்டம் ஆகலான்னு வந்திருக்கீங்க. கண்டிப்பா சார். யாரு? எங்கப்பேன் அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா சார், அவங்களுக்கு காதல் விஷயத்துல கவனமா இருக்கணும். காதல் ஏதாவது தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதே மாதிரி அம்மாவுடைய உடல்நலத்துல கவனமா இருக்கணும். அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் உண்டு. விருச்சிக ராசிக்கு ஓகே தான். விருச்சிக ராசி சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. விருச்சிகத்தை சுத்தி இருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காங்களோ விருச்சிக ராசி, அவங்களே எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எக்கச்சக்கமா அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சும்மா இப்படி பிடிக்கலாம், நசுக்க கூடாது. நசுக்குன்னா அவங்க என்னன்னா அந்த டார்ச்சர் தாங்க முடியும். உங்கள்கிட்ட ரிப்பல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. இன்னுமே டவுட்டே வேணாம், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. நான் மட்டும் இல்ல, எவனுமே உன்னை லவ் பண்ண முடியாது. நவம்பர் டிசம்பர் பிறகு சூப்பரா இருக்கும் விருச்சிக ராசி. லாஸ்ட் 2 மாசம் நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? நம்பர் 1 வரக்கூடிய ராசி இந்த வருடம் விருச்சிக ராசி தான். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேல இவங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாதுங்க சார். பாகியஸ்தானத்துல குரு வராரு. குரு வந்து ராசியை பாக்குறாரு. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கலைத்துறையில இருந்தா நல்லா மின்னக்கூடிய வேலை அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்னக்கூடிய நேரம் இந்த நேரம். அதே மாதிரி இந்த ராக்கெட் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நுண் அறிவுகள், அந்த அறிவு பெருகக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் இவங்களுக்கு. இப்ப வந்து ஒரு 5 சீட்டர் வண்டி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து அதை வந்து 7 சீட்டராக மாற்றக்கூடியது, அதுவும் லக்ஸரி வண்டியா வாங்கக்கூடியவங்க இவங்க தான் சார். இவங்க வந்து இப்ப வந்து தாயோரோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் அருமை. ராசியை பொறுத்தவரை ஒண்ணு அவங்க டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இல்ல வேற யாரையா டிப்ரெஷன்ல போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மதன் சொல்லுங்க, பூஜாக்கு என்னாச்சு? ஏதாவது ஒரு புதுசா இனோவேட்டிவான ஐடியாஸ் பண்ணி நம்ம வந்து தொழில் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எல்லா இம்பாக்டுமே நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா இந்த தொழில் ஸ்தானம், தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டுடே ப்ரோகிராம் கேன்சல், போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா போங்க, அது எல்லாமே வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க தான். அதே மாதிரி குலதெய்வம் இது வரைக்கும் கிடைக்காதவங்க, குலதெய்வம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் குலதெய்வம் கிடைக்கும்.
ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ். குலதெய்வ வழிபாடு மிக அருமையா இருக்கும். நம்பர் 1ஆக இந்த வருடம் வரக்கூடியவர்கள் விருச்சிக ராசியினர் தான். புறம்போக்கு பண்ணாட நாயே. தடைகள் விலகும், லக்கு அடிக்கும், தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், என்ன ஹலோ என்னாச்சு? வீடு மண்மனை, லவ்லாம் சக்சஸ் ஆயிடும். அப்போ ரொம்ப காலமா இருந்த செட்பேக்ஸ் எல்லாம் சரியாகிற வருஷம். சரியாகிற வருஷம். டென்ஷன் கொடுக்காதடா, நீ கொடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துட்டு நடக்க முடியலடா. விஜயராசிக்கு வேற யார் மேல சொல்லுங்க. இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமாக நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு சார். அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகுது. சுத்தமான உருட்டு. 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவான குரு பார்க்கறதுனால சொத்து வாங்குவாங்க. இந்த குழந்தைகள் இல்லாம நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகி சற்புத்திர பேரு அப்படின்னு சொல்லி நல்ல புத்திர பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு அதுக்காக போறது அந்த மாதிரி இல்லாம இயற்கையிலேயே அதிகமா குழந்தை கிடைக்க போற ராசி வந்து விருச்சிக ராசி தான். செல்வி, விருச்சிகம் 2026. மனிதன் பாதி மிருகம் பாதி கும்பல் இது. விட்டுட்டு போயிட்டா ஓடி போயிட்டா. அதனால எப்போ இவங்க மூட் அவுட் ஆவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இந்த மூட் அவுட் ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் மாதிரி இவங்களுக்கு பாசிட்டிவ் எதுவுமே இருக்காது. உயிருக்கு உயிரை காதலிச்ச என்ன விட்டுட்டு போயிட்டா. ஏன்னா எல்லாமே நல்லா வந்துடும். ஆனால் எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கூடவே கூடாது இந்த சமயம். ஓ, சிக்கல்லாம் டக்குனு போய் பார்த்தோம். ஆமாம், டாக்டரை பார்த்தோம். ஏன்னா இவங்களுக்கே எல்லா டேப்லெட்ஸும் தெரியும். சாம்பார் ஆப் எனக்கு. அதே போல பேரண்ட்ஸோட தகராறு பண்ணிட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸை விட்டு வெளியில வரக்கூடிய ராசியில இந்த வாட்டி விருச்சகம் வரும். இது எல்லாம் பொது பலன் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையில் இந்த வருடம் எப்படி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை நவகிரகங்களிலே மிக முக்கியமான 4 கிரகநிலைகளாக பார்க்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே கைகூடும். நினைப்பதை விட பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் பிற்பகுதியில் 9இல் நுழைகிறார். 9இல் குரு வலம் வரக்கூடிய ஆண்டு அமோகமான ஆண்டு. அதில் உச்சபலம் பெறுவதோடு இறுதியில் கர்மஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 8, 9, 10 ஆகிய இடங்களை வலுப்படுத்த போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக குரு பகவான் விலகும் ஆண்டு அமோகமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அமைய போகிறது. குருவின் சுப பார்வையும் மிக வலுவாக ஜென்மராசிக்கு கிடைக்க போவதால் அத்தனை நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு யோகம் நிறைந்த ஆண்டாக குரு மாற்றி கொடுக்கிறார். ராசிக்காரர்களை விட 9இல் குரு வலம் வருவதால் இந்த வருடத்தின் பிற்பகுதியில அமோகமான நன்மையும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே உறுதியாக செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5இல் தான் வலம் வருகிறார். அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறாருங்க. சனியின் அமைப்பு பெரிய அளவிலான சிக்கல்களை உறுதியாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாகவே உறுதியாக மாற்றி கொடுக்கிறது. எனவே சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த தருணம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகளில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சனி லாபத்தை பார்ப்பதால் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நிறைந்த லாபம் கிடைக்கும். மேலும் நிழல் கிரகமான ராகு சுகஸ்தானத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் வருடத்தின் இறுதியில் மிக வலுவாக 3இல் நுழைகிறார். அதே போன்று கேது தொழில் ஸ்தானத்திலும் வருடத்தின் இறுதியில் 9இல் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் மோசமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதால் நிச்சயமாக நினைப்பதை விட நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. இப்படி நவ கிரக நிலைகள்ல மிகவும் வலிமை வாய்ந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பில் சனி, ராகு, கேது இந்த 3 கிரகநிலைகளும் சற்று நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் குரு பகவான் உச்ச பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே நிறைந்த மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஆனால் ராகு 4இல் இருப்பதால்
ஆரோக்கியத்திலும் சில தவறான பழக்க வழக்கத்திலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்ற கிரகநிலைகள் சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன் இந்த கிரகநிலைகள் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக விரதம் இருப்பது நல்லது. இயலவில்லை என்றால் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது விரதம் இருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தவறாமல். அன்றைய தினத்தில் மதியம் 2:30 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.